நான் பேசினேங்க, நான் அதை பத்தி நான் கொஞ்சம் ரொம்ப விரிவாகவே பேசினேன். நான் தேசியத்துல தமிழை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். சீமான் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறாங்க. அவருடைய கருத்து சில இடத்துல வேறுபட்ட மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம், என்னுடைய கருத்து வேற இடத்துல வேற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்கோட்டு பயணத்துல இருவருடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் பிரயோகமா இருக்கு. இன்னைக்கு இந்த மேடை அரசியல் கலக்காத ஒரு மேடை, குறிப்பாக அடுத்த இளம் பேச்சாளர்களை கண்டெடுக்க வேண்டிய மேடை. அதில் அண்ணன் சீமான் அவர்களோடு, பேராசிரியர் ஞானசம்பந்தம் அண்ணனோடு, மிக முக்கியமாக பாரிவேந்தர் ஐயாவோடு பங்கேற்றதிலே உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்க மாநில தலைவராக நீடிக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களோட ஆதரவாளர்களும் இளைஞர்களும் நிறைய பேர் மத்திய பாஜகவுக்கு லெட்டரு அது மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அண்ணே பேசுவாங்கண்ணே, அதுக்கான நேரம் காலம் இருக்கு. அதனால நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், பேசுறேங்க. நான் இன்னைக்கு திரும்ப அதை பேச விரும்பல. 2 முறை இதை பத்தி பேசியிருக்கேன். இன்னும் சில நாட்கள் யாரும் தோண்டல விட மாட்டாங்க. அவங்களோட களத்துல நான் போராடி கொண்டிருக்கின்றேன், போராடுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன். 4 மாசம் ஆச்சு என் செப்பலை கழட்டி. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகுது. ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமா டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள், இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது. அதை பத்தி சந்தோஷம்தான். அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேற அவங்க செய்யட்டும். அதனாலதான் நான் சொன்னேன், மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். காரணம், களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், களத்தில் இருப்பேன். அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவர் பதவி இருக்கிறனால ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை. பதவிகள் வரும், பதவிகள் போகும். ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக, வேகமாக, வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போராட்டம், அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்க போது. உங்களை சந்திக்க போகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக, வேகமாக சொல்லத்தான் போறோம். அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க. அது எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன். நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வரல. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியில நான் 36 வயசுல நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன். ரொம்ப இளைய வயசுல சேரல. அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார். இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய போறேன். மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனால மோடி சொல்லுவார், இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னார்னா தொண்டனாக இருப்பேன். ஆனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் இந்த இயக்கத்துக்கு வந்தேன். அது எப்பொழுதும் தொடரும்.